Hello children, welcome back you all to our Vidhyalakshmi school YouTube channel. Today we are going to see a new poem from 12th standard unit 3, All the World's a Stage, which is written by William Shakespeare. So before we enter the poem, we just see the author introduction. The author William Shakespeare. William Shakespeare. William Shakespeare was born in 1564 and died in 1660. He was a prolific writer during the Elizabethan and Jacobean ages of British theatre, sometimes called English Renaissance. What is Renaissance? Renaissance means rebirth. தமிழில் மறுமலர்ச்சின்னு சொல்லுவோம், rebirth. He was born in 1564 and died in 1660. He was a prolific. Prolific means most famous. And also he is a versatile writer. Versatile means a multi-skilled writer. He is a dramatist, poet, and also playwright, actor also. So before he started to write poem, he was acting as a dramatist in drama theatre. See here, he belongs to Elizabethan and Jacobean ages. ரெண்டு ஏஜஸும் சேர்ந்தவர். He was living during the period of Elizabethan and Jacobean ages. And sometimes he called the English Renaissance. English rebirth ஆனதுக்கு காரணமே வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான் சொல்லுவாங்க. So most of the people say like that only. Okay. Next, Shakespeare's plays are perhaps his most enduring legacy, but they are not the only things he wrote. ஷேக்ஸ்பியரோட பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா they are looking like a legacy, ஒரு சொத்து மாதிரி அவருடைய பிளேலாம். அவர் வந்து he is not only for that age, he is for all the ages. அவர் இந்த ஏஜுக்கு மட்டும் சொந்தக்காரர் கிடையாது, எல்லா ஏஜுக்கும் ஒரு ஆப்ட் ஆகக்கூடிய ஒரு ட்ராமாட்டிஸ்ட் யார் அப்படின்னு சொல்லலாம், வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்லலாம். இல்லை ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஷேக்ஸ்பியர்ஸ் poems remains popular to this day. So in this day, in the modern days, his poems are very popular. Not only his poems but also his drama also. அவருடைய ட்ராமாவும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த பீரியட்ஸில் எடுத்து பார்க்கும்போது. ஸோ கவுண்ட்லெஸ் அடாப்டேஷன்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் ஜானர்ஸ். ஷேக்ஸ்பியர்ஸ் ரிச் அண்ட் டைவர்ஸ் ஒர்க்ஸ் ஹாவ் ஸ்பான்ட் கவுண்ட்லெஸ் அடாப்டேஷன்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் ஜானர்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ். ஸோ மோஸ்ட்லி ஷேக்ஸ்பியர் ஹேஸ் டேக்கன் சோர்சஸ் ஃப்ரம் ஆல் த லாங்குவேஜஸ் அண்ட் ஃப்ரம் ஆல் த கல்ச்சர்ஸ். அதனால தான் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மல்டிபிள் ஜானர்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ். He took multiple genres and cultures. அவருடைய சோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கல்ச்சர்ஸில் மட்டும் இருக்காது, ஒரே ஜானரில் இருக்காது, டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் இருக்கும். அவருடைய பிளேஸ் எடுத்து பாருங்கள். His plays has been divided into 3 parts. அவருடைய ட்ராமா எல்லாம் 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் காமெடி, செகண்ட் ஒன் ட்ராஜடி, தேர்ட் ஒன் ஹிஸ்டாரிக் பிளேஸ். ஹிஸ்டாரிக் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் இன்சிடென்ட், ஹிஸ்ட்ரியாக நடந்திருக்கும். அந்த ரியல் இன்சிடென்ட்டை எடுத்து என்ன பண்ணியிருப்பார்னா பிளேவாக எழுதியிருப்பார். காமெடி, காமெடி இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஹாப்பினஸ் அண்ட் ஆல்சோ எண்ட்ஸ் வித் ஹாப்பினஸ். ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகும், எண்ட் ஆகும்போது ஹாப்பியாக முடியும், அதுதான் காமெடின்னு சொல்லுவோம். ட்ராஜடி, தி ட்ராஜடி இஸ் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ், காமிக் ட்ராஜடி ஆர் ட்ராஜிக் காமெடி. Comic tragedy, tragic comedy. What is the difference between comic tragedy and tragic comedy? Tragic comedy starts with tragedy and ends with comedy. ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக ஸ்டார்ட் ஆகும், எண்ட் ஆகும்போது ஹாப்பியாக முடியும். இது ட்ராஜிக் காமெடி. அதே காமிக் ட்ராஜடினா இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஹாப்பினஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் சேட். தட் இஸ் கால் காமிக் ட்ராஜடி. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஜானருமே எழுதியிருக்காரு. ஓகே ரைட். ஹீ ரோட் இங்கே பாருங்கள்,
His writings have been compiled in various interactions of complete works of William Shakespeare, which includes all his plays, sonnets and other poems. He wrote 37 plays and 154 sonnets and also 2 long narrative poems. 37 plays எழுதிருக்காரு, 154 sonnets எழுதிருக்காரு and also 2 long narrative poems. Sonnets, what is sonnets? A 14 lines of poem is called sonnet. ஒரு poem இருக்குன்னா அந்த poemல 14 lines இருக்கணும், அதுக்கு பேர் சானட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சானட்ஸ் எங்கேருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இட்டாலி, பெட்ராக்கு, வேட்டன்சரி அவங்க தான் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. ஃபாலோ தெம் வில்லியம் ஷேக்ஸ்பியர் ரோட் சானட். அவங்கள ஃபாலோ பண்ணி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சானட் எழுதியிருக்கார். ஓகே, அந்த 14 lines of poem is called sonnet அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 long narrative poem எழுதியிருக்கார், வீனஸ் அண்ட் ஆடோனிஸ் அண்ட் ரேப் ஆஃப் லுக்ரீஷியஸ். These 2 poems are long narrative poem. 37 plays எழுதியிருக்கார். அவருடைய லாஸ்ட் பிளே எதுன்னு பார்த்தீங்கன்னா The Tempest. The Tempest is the last play of William Shakespeare. Next, William Shakespeare continues to be one of the most important literary figures of the English language. English language எடுத்தீங்கன்னா without Shakespeare. ஓகேவா? இங்கிலீஷ் இல்லாமல் ஷேக்ஸ்பியர், ஷேக்ஸ்பியர் இல்லாமல் இங்கிலீஷ் இல்லை, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க, somebody says, என்ன சொல்லுவாங்கன்னா, Shakespeare didn't complete MA. Now no one can complete MA without Shakespeare. ஷேக்ஸ்பியர் எம்ஏலாம் படித்ததில்லை, அவர் படித்ததெல்லாம் கிடையாது ஷேக்ஸ்பியர். ஓகேவா? ஹீ இஸ் அன்எஜுகேட்டட், அவர் படிக்கலை. ஆனால் இப்போ நீ எம்ஏ படிக்கணும் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் இல்லாமல் படிக்க முடியாது. தட் இஸ் த டெவலப்மெண்ட், தட் இஸ் த க்ரோத். அதான் க்ரோத், தட் இஸ் அச்சீவ்மெண்ட். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஆள் அவர். ஸோ இதுதான் அவருடைய இன்ட்ரொடக்ஷன். ஓகே, லெட்ஸ் கோ டு த போயம். Introduction of the poem. All the world's a stage. All the world's a stage. Actually, it is a phrase which is taken from his own play. It is not a separate poem. It is taken from his own play, As You Like It. As You Like It அப்படின்ற ஒரு பிளேலேருந்து எடுத்தது இது. It is taken from his own poem, own play, As You Like It. As You Like It அப்படின்ற பிளேலேருந்து எடுத்த போயம் தான் இது. ஓகேவா? இட் இஸ் நாட் எ போயம், ஆக்சுவலி இட் இஸ் எ சாங் விச் வாஸ் சங் பை ஜாக்ஸ். இங்கே இருக்கிற பாருங்க, ஜாக்ஸ்னு ஒருத்தர் இருப்பார். ஆக்ட் 2ல் அவர் வர்றவர். ஆக்ட் 2ல் சீன் 7ல் ஜாக்ஸ். ஸோ வாட் இஸ் ஹிஸ் ஒர்க்? அவருடைய ஒர்க் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, he sings always, though he is sad or though he is happy. அவர் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இல்லை சோகமாக இருந்தாலும் சரி, he always sings. அவர் எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருப்பார், பாட்டு பாடிட்டே இருப்பார். அதுதான் அவருடைய ஒர்க். சரிங்களா? he writes poem and he sings. அவர் போயம் எழுதுவார், அவரே பாடுவார். அதுதான் அவருடைய ஒர்க்கே. அது எங்கேருந்து எடுத்துருக்கான் பாருங்கள். இட்ஸ் டேக்கன் ஃப்ரம் As You Like It, spoken by Jacks in Act 2, Scene 7. Okay, line number 138. அதில் என்ன சொல்லியிருக்க பாருங்க. He compares the world as a stage and a life to play and catalogs the 7 stages of a man's life. All the world's a stage. In this poem, the poet, who is the poet here? William Shakespeare. வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணார்னா, he compares the world as a stage. அந்த வேர்ல்டு எது கூட கம்பேர் பண்ணுறாரு பாருங்க, ஸ்டேஜ் கூட கம்பேர் பண்ணுறார். he compares the world as a stage and he divides the stage as a 7 stages. he divides our life as a 7 stages. நம்மளுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்டேஜாக பிரிக்கிறார். ஓகேவா? a man in his life, he plays 7 stages. ஒரு மேன் இருக்காருன்னா அவனுடைய லைஃப்பில் எத்தனை ஸ்டேஜ் ப்ளே பண்ணுறாருன்னா 7 ஸ்டேஜ் ப்ளே பண்ணுறாரு. ஓகேவா? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஷேக்ஸ்பியர்ஸ் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி கோட்டட் பேசேஜ், As You Like It. ஓகேவா? ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். இந்த ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ் அப்படின்ற ஃப்ரேஸை அவருடைய லைஃப்பில் அடிக்கடி யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு
quote. This is the short form of the introduction. I mean, this is the short introduction of the poem, All the World's a Stage. Now, we will see the poem line by line, and we will see all the stages elaborately. All the stages in the stages எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், elaborate full-ஆ பார்க்க போறோம். ஓகேவா? Listen. First one, see the first stage, an infant. See the stanza. All the world's a stage, all the world's a stage, and all men and women merely players. They have their exits and entrances, and one man in his time plays many parts, his acts being 7 ages. At first the infant mewling and pucking in the nurse's arms. All the world's a stage. I told you already. The poet here, the poet compares our life as a stage. நம்முடைய லைஃப் என்ன பண்ணுற ஒரு ஸ்டேஜோட கம்பேர் பண்ணிட்டார். All the world's a stage. சரியா? தமிழ் கூட சொல்லுவோம் பாருங்க. வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை. அதுதான் வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை. ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். உலகம் என்பது ஒரு நாடக மேடை. வேர்ல்டு பார்த்துக்கோங்க. உலகம் என்பது ஒரு நாடக மேடை. ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். அண்ட் ஆல் மென் அண்ட் விமன் மியர்லி பிளேயர்ஸ். சரியா? வி ஆர் ஆல் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ். நம்மெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ். வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை, இதில் நாம் அனைவரும் நடிகர்கள். That's the meaning of the first 2 lines. All the world's a stage, and all the men and women are merely an actor and actresses. They have their exits and entrances. Exits means death, entrance means birth. They have their birth and death. If there is a birth, there will be a death. Birth னு இருக்குன்னா கண்டிப்பா death னு இருக்குன்னு அர்த்தம். If there is a birth, there is a death. birth னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக டெத்துன்னு ஒன்று இருக்கு. We can't escape. We can't escape from the death. Okay? If there is a birth, there is a death. அதான் we have death and birth. நம்மளுக்கு birthம் இருக்கு, death இருக்கு. ஓகேவா? One man and one man in his time plays many parts. அந்த ஒரு மேன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய லைஃப்பில் மொத்தம் எத்தனை பார்ட் ப்ளே பண்ணுறான் அப்படின்னா he plays many parts. He plays many parts. His acts being divided into 7 stages. This age இருக்கு பாருங்க. His acts being 7 ages. 7 ages அப்படின்றது பார்த்தீங்கன்னா 7 stages. In his life, a man plays 7 stages. So what is the first stage? At first stage, an infant. An infant means a baby. Baby, ஒரு குழந்தை. அந்த பேபி எப்படி இருக்கும்? Mewling and pucking in the nurse's arms. Mewling, making a noise like a cat. பூனைக்குட்டி பார்த்துருப்பீங்க. பூனை, அந்த பூனை என்ன பண்ணும்? இட்ஸ் மேக்கிங் எ நாய்ஸ். அது எப்போ பாரு மியா மியான்னு சத்தம் கொடுத்துட்டே இருக்கும். அது எப்படி இருக்கும்? ஸ்லோவாக இருக்கும் கேட்குறதுக்கு. லைக் எ கேட், த பேபி இஸ் மேக்கிங் எ நாய்ஸ். Mewling and pucking. Pucking means vomiting. Vomiting in the nurse's arms. Here the nurse. Who is the nurse here? The mother. Not only the mother, the persons who are nursing the child is called a nurse. யாரெல்லாம் குழந்தைய வந்து டேக் கேர் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம என்ன சொல்லணும்? நர்ஸ்ன்னு சொல்லணும். அதான். So totally the baby depends upon only the nurse, only the mother. இந்த பேபி யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி மதர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். மதர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். மதர் இல்லாமல் பேபி எல்லாம் பண்ண முடியாது. இட் காண்ட் பி இண்டிபெண்ட். அதான் அட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் அன் இன்ஃபேண்ட். த பேபி இஸ் டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் மதர். மதர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். மியூலிங் அண்ட் பக்கிங். மியூலிங் அண்ட் பக்கிங் மீன்ஸ் மேக்கிங் எ வாய்ஸ் லைக் எ கேட் அண்ட் ஆல்சோ வாமிட்டிங் இன் த நர்சஸ் ஆர்ம்ஸ். I mean mother's arms. This is the first stage. சரிங்களா? All the world's a stage. See the first line. This is metaphor. All the world's a stage. அப்படின்றது metaphor. Which means the world is like a stage. If there is like
directly, that is simile. Okay, all the wells stage is a metaphor. இந்த இடத்துல metaphor சொல்கிறோம். ஏன் அப்படின்னா this is indirect comparison. Okay, right. Shall we go to the next part? See, this is the second stage. The second stage is a school boy. How the school boy is going to school? ஒரு ஸ்கூல் பையன் எப்படி ஸ்கூல் போவான் அப்படின்றத here the poet William Shakespeare says in his way. அவருடைய வேலை சொல்ற பாருங்க. Then the whining school boy, next he turns to the second stage. First stage முடிச்சு எங்க போறாரு இப்போ second stage போறார். The whining school boy. Whining means unwilling. அப்படி என்ன சொல்றது, அப்படியே அழுந்துட்டே போறது தான். The whining school boy with his satchel. Satchel means a shoulder of bag. A whining school boy with his satchel and shining morning face. So yeah, when the boy is going to school, his face will be shining in the morning time. மார்னிங் எந்திரிச்ச உடனே அம்மா அப்படியே குளிக்க வச்சு மேக்கப்லாம் போட்டு அப்படியே அனுப்பிச்சுடுவாங்க. அந்த மேக்கப்லாம் போட்ட உடனே the boy's face will be shining. அப்படியே ஜொலிக்கும். லைக் எ சன். சன் எப்படி ஜொலிக்கும் அந்த மாதிரி அவனுடைய ஃபேஸ் எல்லாம் ஜொலிக்கும். The whining school boy, the unwilling school boy with his full of a shoulder of bag. The bag எடுத்து மாட்டிட்டு with the fresh face he goes to school. Creeping like a snail. Creeping means walking slowly. Walking slowly like a snail. Have you ever seen the snail? இந்த ஸ்னைலை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஸ்லோவாக போகும். ஃபாஸ்ட்டாகவே போக தெரியாது, அதுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகும். லைக் எ ஸ்னைல் he goes to school. Unwillingly to school. ஓகேவா? he does not like to go to school. ஸ்கூல் போகிறதுக்கே பிடிக்காது. But he wants to go to school. ஆனால் அவன் போய் ஆகணும். So because of the torture of mother and parents. பேரண்ட்ஸ் டார்ச்சர் பண்ணுறதுனால என்ன பண்ணுவான், கண்டிப்பாக ஸ்கூல் போய் தான் ஆகணும். சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா பேக் தூக்கி மாட்டி கொடுத்துட்டிங்கன்னா he never goes. போக மாட்டான். மம்மி நான் போக மாட்டேன். I won't go. I don't like to go to school because my teachers will be torturing me. என்னை டார்ச்சர் பண்ணுவாங்க, படிக்க சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. அதான் unwilling school boy. ஓகேவா? So this is the second stage. The whining school boy, the unwilling school boy with his full of shoulder of bag எடுத்து மாட்டிட்டு like a shining face. அந்த shining face என்ன பண்ணுவான், வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். எப்படின்னா like a snail. அந்த பேக் எடுத்து மாட்டிட்டு நல்லா ஜொலிக்கிற ஃபேஸோட வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பான். லைக் எ ஸ்னைல் மாதிரி அன்வில்லிங் அப்படியே என்ன பண்ணால் பேக்கை மாட்டிட்டு கிளம்பிட்டு இருப்பான். லைக் எ ஸ்னைல். சி திஸ் லைன், லைக் ஸ்னைல். இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சிமிலி. பிகாஸ் ஹியர் இஸ் டைரக்ட் கம்பேரிஷன். அங்கே இருக்கு பாருங்கள், சிமிலி. அது டைரக்ட் கம்பேரிஷன். லைக் ஆஸ் ஸோ. இது டைரெக்டாக வந்துச்சுன்னா சிமிலி. ஓகே, next, third stage. What is the third stage? A lover. Lover is a third stage. Then a schoolboy is turning to the third stage is lover. And then the lover, shying like furnace with woeful ballad, made his mistress eyebrow. And then the lover. How the lover will be? லவர் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷையிங் லைக் எ ஃபர்னஸ். ஃபர்னஸ்னு தெரியும், சரியா? ஃபர்னஸ்னு தெரியும் உங்களுக்கு. ஃபர்னஸ்னு என்ன, இந்த நெருப்பு எரியும் பாருங்க. அந்த இதில் நீங்கள் அங்கே போகாதீங்க. யூ நோ நீட் டு கோ எனிவேர். யூ ஜஸ்ட் சீ த ஸ்டவ். அந்த வீட்டில் ஸ்டவ் இருக்கும் பாருங்கள். அந்த ஸ்டவ் பாருங்கள், அப்படி பற்ற வச்சு என்ன பண்ணும், சரிங்களா? அப்படியே தகன்னு எரியும் பாருங்க. அதான் ஓகேவா? ஷையிங் லைக் எ ஃபர்னஸ். அந்த ஃபர்னஸ் மாதிரி என்ன பண்ணுவான், அப்படியே பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பான். ஓகேவா? he will be much more quick, much more attention, பயங்கர அட்டென்ஷனோட இருப்பான்.
and with a woeful ballad. Woeful means ballad, no poem. Woeful, sad, unhappy. இந்த ஸ்டேஜில் the lover will be unhappy. அன்ஹாப்பியாக இருப்பான். ஏன் அப்படின்னா he writes a poem on his mistress eyebrow. This is eyebrow. இந்த ஐப்ரோ நினச்சி என்ன பண்ணுவான், poem எழுதிட்டே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான். He writes a poem on his mistress eyebrow and he feels. சரிங்களா, அதான் இந்த ஸ்டேஜ். எப்போவுமே அவங்க நினச்சி இந்த மிஸ்ட்ரெஸ், ஹூ இஸ் மிஸ்ட்ரெஸ் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய லவ்வர் அப்படின்னு சொல்லும் போது தெரியும் உங்களுக்கு, லேடி லவ், ஓகேங்களா, ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட், தட்ஸ் இட். ஓகேவா, அவனுடைய மிஸ்ட்ரெஸ் ஐப்ரோ வச்சு போயம் எழுதிட்டே இருப்பான், சோகமாக போயம் எழுதிட்டே இருக்குது. ஓகேவா, see the second line, shying like furnace, here also like, so this is also simile. Okay, next stage, come to the fourth stage is a soldier. So yeah, then a soldier, the lover boy turns to a soldier. The lover boy என்ன பண்றான்ப்பா, soldier-ஆ மாறிட்டான்ப்பா. Then a soldier full of strange oaths means promise, full of different promise, and dead like a pod means leopard. அவனுடைய மீசெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், மீசில் முறுக்கி வச்சிருப்பான். சரியா, if you see the soldiers, you know soldiers-ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், jealous in honor. So wherever he goes, he expects honor. மரியாதை எதிர்பார்ப்பான். jealous, எனக்கு அந்த மரியாதை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பொறாமை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். jealous means பொறாமைன்னா தப்பான பொறாமை கிடையாது, இவன் நல்லா இருக்கக்கூடாது, நாம் தான் நல்லா இருக்கணும், அந்த பொறாமை கிடையாது. எனக்கு எங்கே போனாலும் மரியாதை கிடைக்கணும் அப்படின்ற பொறாமை. jealous in honor, sudden and quick in quarrel. சரியா, sudden, quick in quarrel. If he finds any problem, if he finds any mistake, he suddenly enter in a quarrel. Quarrel means fight, அதாவது வாய் சண்டைன்னு சொல்லுவோம் பார்த்தியா, அதான். ஏதாச்சும் தப்புன்னு தெரிஞ்சா என்ன பண்ணிடுவான், தட்டி கேட்டுருவான். அதான் இந்த ஸ்டேஜோடைய மெயின் கான்செப்டே. இந்த ஸ்டேஜில் இருக்கவனுடைய அந்த மெயின் கான்செப்ட் எது பார்த்தீங்கன்னா சடன் இன் குவாரல். தப்புன்னு தெரிஞ்சால் யோசிக்க மாட்டான். ஹி நெவர் பாத்ர் அபவுட் எனிதிங். எதை பற்றியும் என்ன பண்ண மாட்டான், யோசிக்க மாட்டான். இஃப் இட் இஸ் ராங் ஹி ஆஸ்க், தப்பா தட்டி கேட்டுருவோம். சடன் குயிக் இன் குவாரல் அண்ட் சீக்கிங் த பபிள் ரெப்புடேஷன் ஈவன் இன் த கெனான்ஸ் மவுத். சீக்கிங் த பபிள் ரெப்புடேஷன். Bubble reputation means short-lived glory. He likes only the short-lived glory. கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் கெத்தா வாழ்ந்துட்டு போகணும். Seeking the bubble reputation. Bubbles. Have you seen the bubbles? How long it will be living? அது எவ்வளோ நேரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா just ஒரு 2 seconds. அப்படி பறந்து போச்சுன்னா வெடிச்சிடும். அந்த மாதிரி தான். சரியா? If he lives, though he lives in a short glory, he should be brave. தைரியமா இருக்குன்னு நினைப்பான். ஈவன் இன் த கெனான்ஸ் மவுத். கெனான்ஸ் மவுத் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்ம்ஸ், இட் இஸ் ஒன் ஆஃப் த வெப்பன். பீரங்கின்னு சொல்லுவோம். பீரங்கி, அந்த பீரங்கிக்கு முன்னாடியே நின்றா கூட அவன் என்ன பண்ணுவான்னா he expect the honor. பீரங்கிக்கு முன்னாடி நின்றா கூட பயப்பட மாட்டான். சரியா, பயம்னா என்னன்னு தெரியாது. he never knows what is fear. பயம்னா என்னன்னு தெரியாது, பயப்படவே மாட்டான். seeking the bubble reputation even in the cannon's mouth. அந்த பீரங்கிக்கு முன்னாடியே நின்றாலும் he is liking that short lived glory. சரிங்களா, அதுதான் சோல்ஜர். சோல்ஜர்னு சொன்ன உடனே the soldier is not only, actually here the author not only mention the soldiers who are working in army, army work பண்ற soldiers பத்தி பேசல அவரு. the persons who are working for their family, the persons who has the responsibility to take care of their family is also soldier. நம்முடைய ஃபேமிலிக்கு யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ, யாரெல்லாம் ஃபேமிலிக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே சோல்ஜர்ஸ் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் 5th stage.
Fifth stage, justice. Justice. What is justice? Judges. தத்துவம் பேசுவாங்க, philosophy. The persons who is speaking philosophy is called justice. Okay, the person who speaks philosophy is called justice. Then he goes to third stage, and then the justice in fair round belly with good cap and lane, with eyes severe and beard of formal cut, full of wise sauce and modern instances, and also he plays his part. ரவுண்ட் பெல்லி, ரவுண்ட் பெல்லினா வயிறு பெருசாக இருக்கும், தொப்பை, சரிங்களா, தொப்பை பெருசாக இருக்கும். ஓகே, அண்ட் இந்த இடத்துல ஜஸ்டிஸ் அப்படின்னு சொன்னோடனே டோன்ட் திங்க் த பர்சன் ஹூ ஒர்க்ஸ் இன் த கோர்ட், கோர்ட்டில் ஒர்க் பண்ணுற ஜஸ்டிஸ் நினச்சிக்காதீங்க. ஜஸ்டிஸ்னா அந்த ஃபிலாசபியே பேசுவாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு தொப்பை போட்டுட்டு, அது பாரு கேப் அண்ட் லேண்ட். கேப் அண்ட் லேண்ட் அப்படின்னா ஈட்டிங் ஃபுல் ஆஃப் சிக்கன்ஸ், நிறைய சிக்கன் சாப்பிட்டு நல்லா வயிறு பெருசாக வளர்த்துட்டு சுற்றிட்டு இருப்பாங்க ஊரில். வித் ஐ சிவியர் அண்ட் பியர்ட் ஆஃப் ஃபார்மல் கட், நல்லா நீட்டாக ஷேவ் பண்ணிவிட்டு ஃபார்மல் ஹேர் கட் பண்ணிவிட்டு நல்லா பேசுவாங்க, பயங்கரமாக ஃபிலாசபி பேசுவாங்க. தி ஆர் கால்டு ஜஸ்டிஸ். டோன்ட் திங்க் த பர்சன் ஹூ ஒர்க்ஸ் இன் கோர்ட் அந்த ஜஸ்டிஸ் இல்லை. ஓகேவா? அண்ட் ஃபுல் ஆஃப் வைஸ் சாஸ் அண்ட் மாடர்ன் இன்சன்ஸ். வைஸ் சாஸ், he says, I mean he speaks knowledgeably, நல்லா அறிவுபூர்வமாக பேசுவாங்க. அண்ட் மாடர்ன் இன்சென்ஸ், மாடர்ன் இன்சென்ஸ் மீன்ஸ் மாடர்ன் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? they give modern examples, மாடர்ன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாங்க, அறிவாளியாக பேசுவாங்க. அண்ட் so he plays his part. இந்த மாதிரி ஏமாற்றிட்டு சாப்பிட்டுட்டு வயிற்ற வளர்த்துட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் ஃபிஃப்த் ஸ்டேஜ், ஜஸ்டிஸ். ஓகே, now go to sixth stage. The sixth age shifts into the lean and slippered pantaloon. Lean and slippered pantaloon. Okay, wow. The totally sixth stage is totally differs from the beginning stages. Second stage la paathirupom. Third stage. What is the third stage? Lovebird. adula eppadi irupanu sonna, shining like a furnace mari surusuruppa irupar. But when he comes to sixth stage, all his quality has been changed. அவருடைய எல்லா குவாலிட்டியும் சேஞ்ச் ஆகிடும். All his characters has been changed here. All his appearance have been changed here. எல்லா appearanceமே மாறிடும் இந்த இடத்துல. அதான் pantaloon. Pantaloon, what is pantaloon? Pantaloon loose pants. During the Shakespearean ages, the people used to wear pantaloons. பேண்டலோன்ஸ் தான் போட்டுருப்பாங்க, அப்போலாம் ரொம்ப தொலை லூஸாக இருக்கும். ஓகேவா? வித் ஓகே, அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே லூஸாக இருக்கும், கீழே டைட்டாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும். சரிங்களா? அதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, இந்த 80s ஹீரோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சில 80s ஹீரோஸ் பெல்ஸ் பேண்ட்னு சொல்லுவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும், கீழே ரொம்ப லூஸாக இருக்கும். தட் இஸ் ஆல்சோ பேண்டலோன், அதுவும் பேண்டலோன் சொல்லுவோம். அது ஏஜ் ஆச்சுன்னா அது அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட், when he reaches the sixth stage with spectacles on nose and pouch on side, the high power will be reduced, கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். so he wears spectacles and he carries a pouch on his side. பாட்டிமா பார்த்தீங்கன்னா சுருக்கு பை வச்சிருப்பாங்க, சுருக்கு பையில் அவங்களுக்கு தேவையான வச்சுருப்பாங்க, வேணா ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணி சுருக்கி வச்சுருவாங்க, சைடில் சுரிப்பாங்க. அதான் pouch on sides. ஓகேவா? he use spectacles and pouch on sides. next, his youthful horse, well shaved, a world too wide for his shank and his big manly voice, turning again toward childish treble pipes and whistles in his sounds. His youthful horse, youthful voice. அவர் யூத்தாக இருக்கும்போது பேசியிருந்தானா வாய்ஸ் கணீர்னு இருக்கும், சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. வெல் ஷேவ், நல்லா நீட்டாக ஷேவ் பண்ணியிருப்பார். வேர்ல்டு வைட், வாவ் இதுதான் உலகமா அப்படின்ற மாதிரி இந்த உலகத்தை பார்த்துட்டு பயங்கரமாக ஷேவ் பண்ணிட்டு பயங்கரமாக சுற்றிருப்பார். ஃபார் ஹிஸ் ஷேங்க் அண்ட் ஹிஸ் பிக் மேன்லி வாய்ஸ்,
அந்த மேன்லி வாய்ஸ் கணீர் கணீர்னு கேட்கக்கூடிய அந்த மேன்லி வாய்ஸ் எல்லாமே ஆகுனா டேர்னிங் அகைன் டுவர்ட் சைல்டிஷ் ட்ரபிள். When he reaches the sixth stage, his voice will be changed. There will be trouble. There will be trouble to talk. பேசுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. பைப்ஸ், அந்த பைப் இருக்கு இல்லைங்களா, தண்ணி வர பைப், அதில் பேசும்போது பாருங்க, நம்ம நார்மலாக பேசுறதுக்கும் பைப்பில் பேசுறதுக்கும் சவுண்ட் வித்தியாசமாக இருக்கும். அது மாதிரி there will be trouble to talk and whistles in his sounds. When he talks in front of the people, we can hear his whistle. வாய்ஸ் வரதை விட விசில் தான் கேட்கும். சரிங்களா? அதுதான் இந்த ஸ்டேஜ். யூத் ஸ்டேஜ்லேருந்து 6th ஸ்டேஜ் வரும்போது his appearance totally change. எல்லாமே டோட்டலாக ஆகிடுது, சேஞ்ச் ஆகிடுது. இன்க்ளூடிங் his voice also. எல்லாமே சேஞ்ச் ஆகிடுது. ஓகே, now the last stage, 7th stage, the second childhood. The first child, first patrappa infant, how he was born, எப்படி பிறந்தானோ அதே மாதிரி ரீச் ஆகிறது தான் செகண்ட் ஸ்டேஜ். ஓகேவா? த லாஸ்ட் சீன் ஆஃப் ஆல். திஸ் இஸ் அ லாஸ்ட் சீன் ஆஃப் ஆல் த 7 ஸ்டேஜஸ். எல்லா ஸ்டேஜஸ்லையும் இதுதான் லாஸ்ட் சீன். தட் எண்ட்ஸ் திஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஈவன்ஃபுல் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? த லைஃப் எண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி. ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான ஒரு ஹிஸ்ட்ரியோட முடியும் லைஃப் லாஸ்ட்டாக முடியும் போது. இஸ் a second childishness or mere oblivion. Oblivion means forgetfulness, மறதி. சரியா? when the person reaches the last stage, he totally forgets everything. எல்லாத்தையும் மறந்துடுவான். nothing will be remembered. எது ஞாபகம் வராது, எல்லாத்தையும் மறந்துடுவான். வயசானவங்க போய் பாருங்க, you just see your grandparents கிட்ட போய் பேசி பாருங்க அவங்க கிட்ட. if you say anything, they will forget in the next day. சரிங்களா? ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லும் போது என்ன ஆகுன்னா, if you ask second time, they will forget. ஒரு டைம் சொல்லிட்டு செகண்ட் டைம் கேட்கும்போது மறந்துடுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ லாஸ்ட் ஸ்டேஜ், oblivion, forgetfulness. ஸோ ஹவு the man plays the last stage. அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் எப்படி ப்ளே பண்ண பார்த்தீங்கன்னா, sans teeth. sans means without teeth. இங்கே பாருங்க, see his mouth, there is no teeth. sans teeth. sans eyes, he totally lost his eye power. ஒரு ஐஸ் பவர் எல்லாமே ஆகிடும், போயிடும். and sans taste. sans teeth without teeth இருக்காது. sans eyes, he totally lost his eye powers. and sans taste, they can't taste anything. என்னதான் நம்ம டேஸ்டான ஃபுட் கொடுத்தாலும் they say it is no taste. உப்பு இல்லை, மிளகாய் இல்லை, காரம் இல்லை, இது மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. சரி, sans teeth and sans everything. nothing will be there, nothing is there. எதுவுமே இருக்காது நேரத்தில். this is a last stage. so how the man was born, like he dies in the last stage. எப்படி ஒரு குழந்தையா பிறந்தானோ அதே மாதிரி தான் லாஸ்ட் சாகும் போதும் ஒரு குழந்தை மாதிரி சாகுறான். திஸ் இஸ் a last stage. okay, I hope you all understood what have I taught today. These all are called the 7 stages of human life, which is divided by William Shakespeare in his poem All the Wells Stage. If you have any doubt, we will discuss in the next class. Okay, children, it's enough today. Let us meet in the next class with a new topic and a new video. It's enough today. I will meet you with an interesting video in the next class. If you have any doubt, we will discuss later. Thank you. Bye bye.